பரிசுத்தமாக்குவதும் இயேசுதானுங்க. பாவங்களை போக்குவதும் இயேசுதானுங்க. நம்மை பரிசுத்தமாக்குவதும் இயேசுதானுங்க. தன்னானே தன்னானே தானே அட தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே எல்லோருக்கும் நல்லவர் இயேசுதானுங்க. அவரை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில இன்பம் தானுங்க. எல்லோருக்கும் நல்லவர் இயேசுதானுங்க. அவரை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில இன்பம் தானுங்க. குறைகளை நீக்குபவர் இயேசுதானுங்க. நம்ம கஷ்டங்களை தீர்ப்பவர் இயேசுதானுங்க. குறைகளை நீக்குபவர் இயேசுதானுங்க. நம்ம கஷ்டங்களை நீக்குபவர் இயேசுதானுங்க. கைவிடாமல் காப்பவரும் இயேசுதானுங்க. நம்ம கரப்பிடித்து நடத்துபவர் இயேசுதானுங்க. கைவிடாமல் காப்பவரும் இயேசுதானுங்க. நம்ம கரப்பிடித்து நடத்துபவர் இயேசுதானுங்க. தன்னானே தன்னானே தானே அட தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே எல்லோருக்கும் நல்லவர் இயேசுதானுங்க. அவரை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில இன்பம் தானுங்க. எல்லோருக்கும் நல்லவர் இயேசுதானுங்க. அவரை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில இன்பம் தானுங்க. சோதனையை மாற்றுபவர் இயேசுதானுங்க. நம்ம சூழ்ச்சிகளை முறியடிப்பார் இயேசுதானுங்க. சோதனையை மாற்றுபவர் இயேசுதானுங்க. எல்லா சூழ்ச்சிகளை முறியடிப்பவர் இயேசுதானுங்க. தோல்விகளை மாற்றுவதும் இயேசுதானுங்க. நம்மை தாழ்வினின்று எடுத்தவரும் இயேசுதானுங்க. தோல்விகளை மாற்றுவதும் இயேசுதானுங்க. நம்மை தாழ்வினின்று எடுத்தவரும் இயேசுதானுங்க. தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே தன்னானே தன்னானே தானே அட தன்னானே தன்னானே தானே எல்லோருக்கும் நல்லவர் இயேசுதானுங்க. அவரை ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில இன்பம் தானுங்க.
ஒருவர் பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட நீர் மனுபுத்திரனும் அல்ல என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் பொய் சொல்லாத தேவன், நீர் மனமாறாத தேவனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு என்றும் சதா காலங்களில் சூழ்ந்து கொள்வதாக. சதா காலங்களில் நீர் சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும் தெய்வம், நீர் அன்பின் தெய்வம், நீர் எங்களை ஆதரித்து நடத்துகிறவர், நீர் எங்களை கண்மலை மேல் நிறுத்துகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீரே இந்த கோட்டை, நீரே இந்த துருகம், நீரே இந்த கண்மலை. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய பட்சத்துல கர்த்தர் இருப்பதனால நான் எதை குறித்து கலங்க தேவையில்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் பயப்படேன். மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவரீர் ஆண்டவரே உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் என்று நீர் சொன்னீர், வாக்குரைத்த தேவன். ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, ஆண்டவரே கிருபை பெரியது. நீர் மகத்துவம் உடையவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னை பெரியவன் ஆக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். ஆண்டவரே, நானே உன் தேவன், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று வாக்குரைத்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உயர்ந்தவர், நீர் மகிமையானவர், நீர் மகத்துவமானவர். நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லோரிலும் நீர் மிகவும் பெரியவர். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. அவர் கரத்தின் கிரியைகள் நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. அவர் கரத்தின் கிரியைகள் நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. அவர் கரத்தின் செய்கைகள் நினைக்கும் போது, அவர் கரத்தின் செய்கைகள் நான் நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஒரு தகப்பனை போல சுமந்ததை நினைத்தால் ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஒரு தகப்பனை போல சுமந்ததை நினைத்தால் ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஒரு தாயை போல அணைத்ததை நினைத்தால், ஒரு தாயை போல அணைத்ததை நினைத்தால் ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. நான் ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. நான் ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நினைக்கும் பொழுது
ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆயிரம் ஆயிரம் நன்மைகளுடைய வாழ்க்கையில் நீங்க செய்தீர். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய மகத்துவத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தின் கிருபையினால நீர் எங்களை ஆண்டவரே முடிசூட்டினீர் கர்த்தாவே. கர்த்தர் யாக்கோபோடு இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் அவரோடு இருந்ததனால நீர் விருத்தி அடைய செய்தீர். ஆபிரகாமோடு இருந்ததனால ஆண்டவரே மனலத்தனையான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே கண் பார்க்கும் எல்லாவற்றையும் நீர் அவனுக்கு நீர் கொடுத்து ஆண்டவரே அவன் சந்ததியை பெருக பண்ணினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே ஈசாக்கோடு இருந்து அவருடைய எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதித்து காரிய சித்தியுள்ளவனாக நீர் மாற்றின தேவன். ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் கனத்துக்கு பாத்திரர், நீர் மகிமையுடையவர், நீர் மாட்சிமையுடையவர். ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக விளம்புகிற எல்லா சாத்தானின் கிரியைகள், எல்லா தந்திரங்கள் மந்திரங்கள் விலகி ஓடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய கரத்தின் கிருபையினால மறைத்து ஆண்டவரே நீரே ஸ்தோத்திரம் பெரியவர், நீர் பாத்திரர், நீர் மகிமையுடையவர் என்பதை நாங்கள் ஆண்டவரே நம்பும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும்படியாக நீர் எங்களை பெரியவனாக்குவீராக. நீர் ஆண்டவரே நீர் பரலோகத்தில் நீர் பூலோகத்தில் நீரே பெரியவர், நீரே மகிமையுடையவர், நீரே மாட்சிமையானவரே. நன்றி நன்றி கர்த்தாவே, நன்றி. நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிரியமானவனே அவன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே என்று நீ சொன்னீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வாதத்தினாலும் கிருபையினாலும் கர்த்தர் நீர் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவரே முடிசூட்டும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் மகிமைக்கு பாத்திரர், நீர் கனத்துக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நித்திய வாசியும் பரிசுத்தமுள்ள நாமத்தை உடையவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், மகத்துவமும் உன்னதமான நாமம் உமக்கே உரியது ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஒரு தாயை போல் ஆற்றி தேற்றி நீர் எங்களை அரவணைத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தாவே. ஆண்டவரே உம்மை நம்பி வந்து இவர பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரே நீர்தான் எங்களை துணையா, நீர்தான் எங்கள் துணையாக இருந்து நீரே எங்களை ஆட்சி தேற்றி நீர் எங்களை வழி நடத்தி செல்லுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீரே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே முன்னும் பின்னுமாக இருந்து நீர் எங்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து செல்லுங்க அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எலியாவின் ஜெபம் கேட்கப்பட்டதாக இருக்கிறது. யாக்கோபு எடுக்காதீங்க, எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஹல்லேலூயா. எலியா என்ன செய்யறாரு? எல்லாரும் மழை வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஆனால் எலியா என்ன பண்ணுறாங்க? மழை வரக்கூடாது, 3 வருஷம் வரக்கூடாது, 3 வருஷம் 6 மாதம் என்ன செய்யக்கூடாது, எங்கள் ஊரில் மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுறாரு. அதே மாதிரியே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. 18ஆம் வசனம் வாசிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு. 3 வருஷம் முடிச்ச அப்புறம் என்ன செய்யறாரு? மறுபடியும் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ஆண்டவரே சரி, அந்த மற்ற ஜனங்கள் எல்லாம் சொன்ன பேச்சு கேட்டாங்க, அதனால் நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு மலையை மறுபடியும் கட்டளிட்டுருங்க, மறுபடியும் எல்லாம் அந்த செடி கொடிகளெல்லாம் வளர்ந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் தரட்டும், கோதுமைகள் அவங்க என்னென்ன சாப்பிடுவாங்களோ அதெல்லாமே தரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஜெபம் பண்ண உடனே என்ன கிடைச்சிருச்சு? அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பூமி தன் பலனை தந்ததுன்னா என்னது? செடி கொடிகள், காய்கறிகள், நம்ம சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே வளர்கிறது. அதே போல் அந்த இடத்துல எலியா ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டார். அதே போல் நம்மளும் கருத்தாக ஜெபம் பண்ணாதான் நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எலியா நம்ம போல பாடல மனுஷனாக இருந்தாலும் மழை பெய்யாதபடிக்கு இந்த கருத்தாய்ங்கிற இடத்துல ஆன்லைன் பண்ணி வச்சுருக்குதுங்க. கருத்தாய் ஜெபம் பண்ணினான் அப்படின்னா ரொம்ப நல்லா ஏனோ தானோ என்று அல்லாதபடிக்கு நல்ல கருத்தாக இருக்கணும். எந்த ஒரு காரியத்தில் செஞ்சாலும், வேலை செஞ்சாலும் கருத்தாக இருக்கணும். நம்ம எங்கே போனாலும் வந்தாலும் டிரைவிங் பண்ணும்பொழுது கருத்தாக போனால் தான் எந்த ஒரு ஆக்சிடென்ட்ஸும் ஆகாது, எந்த ஒரு பிரச்சனைகளும் ஆகாது. நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இங்கே பார்த்துக்கிட்டு அங்கே ஓட்டிகிட்டு இருந்தோம்னா என்ன செஞ்சிடும்? கீழே விழுந்துருவோம்.
அதே போல தான் நம்ம கருத்தாக எந்த வேலை செஞ்சாலும் கருத்தாக செய்யணும். ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? கருத்தாக ஜெபம் பண்ணபடி ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். 1 சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார் என்று அன்னாள் சொல்கிறாங்க. பைபிளில் இந்த அன்னாளுடைய கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டர். அன்னாளுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக குழந்தைகளே இல்லை, சரிங்களா? குழந்தையே இல்லாதனால அவங்க வருஷம் சர்ச்சுக்கு வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க, அப்புறம் போயிடுவாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஏசப்பா எனக்கு ஒரு குழந்தை தாங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ அடுத்த வருஷமும் அந்த குழந்தை வந்து கிடைக்கவே இல்லை. அவங்களும் ரொம்ப வருஷமாக ஜெபம் பண்ணிட்டே இருந்துருக்குறாங்க. கருத்தாக ஜெபம் பண்ணாதனால நார்மலாக வராங்க, ஜெபம் பண்ணுறாங்க, டப்புன்னு போயிடுறாங்க. அந்த கருத்து அவங்ககிட்ட இல்லாதனால அந்த ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்க முடியவில்லை. ஆனால் ஒரு வருஷத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? நல்ல பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம்? இந்த வருஷம் கண்டிப்பாக கருத்தாக ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் இடத்துல இந்த வருஷத்தில் ஆசீர்வாதத்தை பெறப்போகிறோம் அப்படின்னு சொல்லி 27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே அவனை கர்த்தரை பணிந்து கொண்டான். கருத்தை ஜெபம் உடனே அந்த இடத்துல அதே வருஷத்துல ஆண்டவர் அன்னைக்கு ஆசீர்வதிச்சு அன்னாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அந்த ஆண் குழந்தை பேர் என்னது வந்து சாமுவேல். சொல்லுங்க பார்ப்போம். சாமுவேல். அந்த ஆண் குழந்தை பேர் சாமுவேல். அந்த ரொம்ப வருஷம் கழிச்சுட்டு என்ன அந்த கருத்தை ஜெபம் பண்ண என்ன சொன்னேன் இல்லையா? அந்த கருத்தில் என்ன கருத்து இருந்துச்சுன்னா, ஆண்டவர் எனக்கு இத்தனை வருஷமாக குழந்தை இல்லை, நீங்கள் என்ன செய்றீங்க? இந்த வருஷம் எனக்கு குழந்தைய தந்தீங்கன்னா அந்த குழந்தைய என்ன செய்வேன்? உங்களுக்கே கொடுத்துருவேன். அந்த குழந்தை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், ஏசப்பா பிள்ளையா இருப்பான், அவன் சர்ச்சிலே வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சின்ன பாயிண்ட் வைக்கிறாங்க ஏசப்பா கிட்ட. இந்த பாயிண்ட் சொல்லி ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் உடனே கேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அன்னாளுக்கு ஒரு அற்புதங்களை செய்து ஆண் குழந்தையை எடுத்தோடனே ரொம்ப வருஷம் கழிச்சு ஆண் குழந்தைய கர்த்தர் கட்டளையிட்டு அவனுக்கு சாமுவேல்னு பேர் வச்சு அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க? கர்த்தருக்கே அவனை ஒப்பு கொடுக்கிறேன் என்று அன்னாள் பரிபூர்ணமாக முழு மனசாக கொண்டு போய் குழந்தைய சர்ச்சில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. நல்லா வளர்த்தி அவங்க நல்லா பேசுகிற அளவுக்கு நல்லா வந்த அப்புறம் அந்த சாமுவேல் கொண்டு போய் சர்ச்சில் விட்டுட்டாங்க. எதனால் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது? கருத்தாய் ஜெபம் பண்ணாதான் அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும். கருத்தாய் ஜெபம் பண்ணலாம் கேட்கப்படாது ஜெபம். அல்லேலூயா. யோபுவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்ம டெய்லி ஏர்லி மார்னிங் சாப்டர்ல என்ன படிச்சுட்டு இருக்கோம்? யோபு புஸ்தகம். யோபு புஸ்தகம் நல்லா ஹாப்பினஸாக இருக்குமா, இல்லை ஒரு நார்மல் ஆர் ஒரு இன்டர்மீடியட்டாக ஒரு சேடாக இருக்குமா? யோபு படிக்கிறவங்க சொல்லுங்க சீக்கிரம். கொஞ்சம் சேடல்ல, முழுசாவே 42 அதிகாரமும் சேடாக தான் இருக்கும். புலம்பல்கள், ரொம்ப சோதனை மிகுந்த நேரத்தில் யோபு வாழ்ந்து கொண்டிருந்தாள். ஆனாலும் யோபு என்ன செய்றார்? ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை மட்டும் விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் வந்து அவனை கைவிடாதபடிக்கு கர்த்தர் சாத்தானின் பிடியிலிருந்து அவனை விலக்கி மீட்டு காத்து கொண்டார். 10. ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. யோபு ரொம்ப வருஷமா சோதனையில் இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு? நான் வந்து ஆண்டவர் என்னை எப்படி சோதிப்பாரு. சரி, சோதிச்சிட்டாரு, முடிஞ்சது, அந்த செக்ஷன் முடிஞ்சது. சோதிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் எண்ட் என்னது? சுத்த பொண்ணாக நான் விளங்குவேன் என்று யோபு ஃபர்ஸ்டே சொல்றாரு. அப்ப சோதனையில் இருக்கும் பொழுதே சொல்லிட்டாரு, எப்படி எனக்கு சோதனை வந்துருச்சு, இப்போ நான் அதனால் வந்துட்டு என்னை ஆண்டவர் திட்டலை, ஆண்டவர்கிட்ட நல்லவர் கெட்டவர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, என்னை சோதனைகளை விட்டுட்டாரு, என்னை சாத்தான்னு என்னோட குழந்தைய அழிச்சிட்டான், என்னுடைய சொத்து பத்துகள், ஆடு மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆனாலும் ஆண்டவரை நான் என்ன செய்யலை? தூசணம் பண்ணவில்லை. ஆண்டவருடைய நாமத்தை அவன் வந்து வீணிலே வழங்கவும் இல்லை. அவங்களோட மனைவியே சொல்கிறாங்க, ஆண்டவர் ஒன்று இப்படி பண்ணிட்டாரு பாரு, நம்மளுடைய எல்லா ஆடு மாடு எல்லாம் செத்துருச்சு, நம்ம வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இழந்துட்டோம், இப்போ நம்ம ஒன்றுமே இல்லை, முன்ன ஹீரோவாக இருந்தோம், இப்போ நம்ம ஜீரோவாக ஆகிட்டோம், அதனால் நீ ஆண்டவரை திட்டிடு, நம்ம ஆண்டவர் இனிமேல் கும்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க. ஆனால் யோபு அப்படி கேட்கல. ஒய்ஃப் சொன்னாலும் என்ன, டாக்டர் சொன்னாலும் கேட்கல, சன் சொன்னாலும் கேட்கவில்லை. அவர் சொல்கிறாரு, நீ உளராத, ஆண்டவர் என்னை எப்படி செஞ்சாலும் சரி, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். விசுவாசமா இருக்கீங்களா? அல்லேலூயா. யோபு அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணால் மட்டும்தான் ஆண்டவர் யோபுவுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா.
42ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தில் தான் ஆண்டவர் வந்து அந்த சோதனையை ஃபினிஷிங் டச் கொடுக்குறார். ஆண்டவர் லேட்டாக கொடுத்தாலும் 42 அதிகாரமும் சோதனைகளாக இருந்தாலும் லேட்டஸ்டாக டபுள் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். முன்பு இருந்ததை பார்க்கிலும் கர்த்தர் அவனை சோதித்ததுக்கப்புறம் நல்ல சுத்த பொண்ணாக விளங்கும்படிக்கு அவருடைய எல்லா காரியமும் ஜெயமாக மாறிடுச்சு. அவங்க எல்லாம் மறுபடியும் புதுசாக குழந்தைகள் பிறந்தாங்க, மறுபடியும் ஆடு மாடுகள் சொல்லிட்டு எல்லாமே புதுசாக வந்துருச்சு. அவங்க இரட்டத்தனையான கர்த்தர் பலனை ஆசீர்வதித்தார். அவனுக்கு என்னென்ன இருந்துச்சு? 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும். அப்புறம் தேசத்தில் யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளில் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. யோபின் முன்னிலைமை காட்டிலும் கர்த்தர் யோபின் பின்னிலைமையை தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். முன்னாடி நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், ஆண்டோடைய பிள்ளைகளாக மாறினதுக்கு அப்புறம், ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும். நினைச்சு பார்த்துட்டு அப்படியே போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. நன்றி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வந்து மற்ற பலிகளை எதிர்பார்க்கவில்லை. ஆடு மாடு வெட்டுறது அதெல்லாம் எதிர்பார்க்கல ஆண்டவர். அதெல்லாம் நீ செய்யவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு? நன்றி வழிகளை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நன்றி செலுத்துறீங்களா? டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சு. நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, முந்தா நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை, இறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மையும் வேலைக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும், ஸ்கூலுக்கு போகும்பொழுதும், காலேஜ் போகும்பொழுதும், வரும்பொழுதும், வேலைக்கு நம்ம ரொம்ப ஸ்பீடாக போனாலும் வேகமாக வந்தாலும் ஆண்டவர் எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வருகிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் நம்ம உயிரோடு வைத்திருப்பதற்கே ஒரு பெரிய நன்றிகளை செலுத்தணும். அது இல்லாமல் நமக்கு நல்ல வீட்டை கொடுத்துருக்காரு, காட்டை கொடுத்துருக்காரு, காரை கொடுத்துருக்காரு, என்னென்ன கொடுத்துருக்காரு, நல்ல குழந்தைகளை கர்த்தர் குழந்தை செல்வங்களை கொடுத்துருக்கிறார். அதற்காகவும் நம்ம நன்றி செலுத்தணும். ஆண்டவரே நீர் கொடுத்த குழந்தைகளுக்காக நன்றி. அதை நான் என்ன செய்யணும்? நல்லபடியாக ஆண்டவருக்குள்ளாக தான் வளர்த்தி எடுக்கணும். என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது சொல்றாரு, என்னுடைய ஜபத்தை நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் என்னுடைய ஜபத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டுட்டீங்க, நான் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்குறீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், நீர் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறார் ஏசப்பாவை. அதை தான் நம்முடைய சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் ஜபத்தை தள்ளாமல் தம்முடைய கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று தாவீது ஆண்டவர் குறித்து புகழ்ந்து பாடுகிறார். அல்லேலூயா. நம் கருத்தா ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளி வைக்க மாட்டார், ஏற்றுக்கிடுவார், அக்செப்ட் பண்ணிக்கிடுவார். கருத்து இல்லாதபடிக்கு நாம் சோம்பேறித்தனமாக நல்லா ஜெபம் பண்ணாதபடிக்கு சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தோம்னா, ரைட் ஓகே இவன் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை தள்ளி விட்டுருவார். நம்ம கரெக்டாக ஒரு எண்டிங் பாயிண்டில் போயிட்டு ஆண்டவர் கடைசியாக என்னை விட்டுட்டீங்களே, இப்படி கை விட்டுட்டீங்களே, சோதனையில் விட்டுட்டீங்களே அப்படி சொல்லிட்டு இப்போ ஒரு 3 வாரமும் ஜெபம் பண்ணாதபடிக்கு கடைசி திருவிழா வாரத்தில் மட்டும் வந்து கதறி ஜெபம் பண்ணால் அப்புறம் ஆண்டவர் என்ன செய்வார்? கேட்கவே மாட்டார், நம்முடைய ஜபங்களை தள்ளி விட்டுருவார். நம்ம டெய்லியும் ஜெபம் பண்ணணும், டெய்லியும் ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை கேட்கணும், டெய்லியும் பாட்டு பாடி ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணி ஒரு வசனத்தை படிச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். அல்லேலூயா. நம்ம கடைசியில் சண்டே வந்துருச்சுன்னா மட்டும்தான் அப்படியே பைபிளை எடுக்கிறது, ஃபூன்னு தொடவி ஊதி எல்லா குப்பையும் அகற்றி விட்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு குளிச்சுட்டு வேகமாக வந்து டபக்குன்னு உட்காந்துடுறோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. டெய்லி என்ன செய்யணும்? படிக்கணும். டெய்லியும் பைபிள் ஓப்பன் பண்ணி ஒரு அதிகாரத்தை படித்து ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ இருக்க வாலிப பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க? டைம் இல்லை. ஜெபம் பண்ணிங்களான்னு கேட்டால் டைம் இல்லை, காலேஜ் போகவே டைம் இல்லை, அப்புறம் வந்தாலும் டைம் இல்லை, அப்புறம் இன்ஸ்டாகிராம் பார்க்கவும் அதுக்கே டைம் சரியாக போயிடுது. அப்புறம் ஃபேஸ்புக்கில் 2 போஸ்ட்டு போடணும், இன்ஸ்டாகிராமில் 4 போஸ்ட், அப்புறம் வாட்ஸ்அப்பில் டெய்லி ஒரு 2 ஸ்டேட்டஸ், அப்புறம் ஒரு 2 ஃபார்வேர்ட் மெசேஜ் பண்ணால் தான் மன நிம்மதி. அன்னைக்கு ஓகே அப்பாடா இன்றைக்கி ஒரு 4 பேருக்கு 2 ஃபார்வேர்டு மெசேஜ் பண்ணிட்டோம், ஆண்டவர் இன்றைக்கி வந்து நம்மளை ஏற்றுக்கிடுவார், இது ஆண்டவர் லிஸ்ட்டில் டிக் பண்ணிக்கிடுவார். ஓகே 2 வசனத்தை அனுப்பியாச்சா, இன்றைக்கி நான் ரைட், ஆண்டவர் இன்றைக்கி 2 ஆசீர்வாதம், நாளைக்கு 2 ஃபார்வேர்டு மெசேஜ் அனுப்புவோம், வசனம் அனுப்புவோம். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார்? உடனே டிக் போட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார்னு நம்ம எல்லாம் தப்பாக நினச்சிட்டு இருக்கிறோம். அது வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ வாட்ஸ்அப் மெசேஜ் வைக்கிறது, ஸ்டேட்டஸ் வைக்கிறதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ டெய்லி ஜெபம் பண்ணுறியா, உண்மையாக முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறியா தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இனிமேல் என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணணும். ஸ்டேட்டஸ் வைக்கலாம், தப்பே நான் சொல்லவே கிடையாது. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலைகள்லாம் செய்யணும். ஜெபம் பண்ணாதபடிக்கு மற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு கடைசியில் கேட்டால் ஆண்டவரே டைம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறது. என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். பார்த்தீங்களா? ஆண்டவரே சரி நான் உன்னை பார்க்க மாட்டேன்டா, நீ என்னதான் கதறினாலும் உன்னை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மிகுதியே ஜெபம் பண்ணாலும் கேளேன். நீ என்னதான் கதறினாலும் நான் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ ஃபஸ்ட்டே நீ ஜெபம் பண்ணலையே, ஃபஸ்ட்டு நீ என்னுடைய கட்டளைகளை கை கொண்டியா, ஃபஸ்ட்டு நீ என்னுடைய பேச்சை கேட்டியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு.
நம்ம அப்படி கேட்டு நடந்தாதான் நம்மளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பார். உங்கள் கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னா நம்ம செஞ்ச பாவங்கள், செஞ்ச பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள்லாம் அதுதான் நம்முடைய கைகள் வந்து ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறதுனா நம்ம போய் பிளட்டில் போய் கை நனைச்சிட்டு வரல, நம்முடைய பாவங்கள் தான் வந்து கை ஃபுல்லாக அப்படியே நனைஞ்சு இருக்கான். அதனால தான் ஆண்டவர் நம்முடைய ஜபங்களை கேட்க மாக்கிறாரு. சரிங்களா? ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறோமா, அப்போ என்ன செஞ்சுக்கணும்? சத்தமா கருத்தாய் ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். அல்லேலூயா. கருத்தில்லாத ஜெபம் பண்ணோம்னா ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை அப்படி தள்ளி விட்டுருவார். போடா இங்கிட்டு போ, எதுக்கு இங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு நீலாம் இங்கிட்டு வரவே கூடாது, ஓடி போயிரு அப்படின்றவாரு. சரியா? நாம் அப்படி இல்லாதபடிக்கு நான் கருத்தா ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இதனால் வரைக்கும் செஞ்ச பாவங்கள்லாம் மன்னிச்சிடுங்க, இனிமேல் என்ன செய்ய மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் டெய்லியும் ஜெபம் பண்ணுறேன், இனிமேல் நான் டெய்லியும் பைபிள் படிக்கிறேன், இனிமேல் நம்முடைய பிள்ளைகளாக நடந்துக்கிறேன், என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு பாவ மன்னிப்பை இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? கேட்குறோம். ஆண்டவர் இடத்துல ஒப்புரவாகிறோம். ஆண்டவரும் நம்மளும் என்ன செய்கிறோம்? ஒய்ஃபை கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லா கனெக்ட் ஆக போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணோம்னா என்ன தேவை? யாருமே ஃபோன் யூஸ் பண்ணாத மாதிரி அப்படியே முழிக்க கூடாது. ஒய்ஃபை கனெக்ட் பண்ண என்ன தேவை? பாஸ்வேர்டு போட்டால் தானே ஹாட்ஸ்பாட்டில் கனெக்ட் பண்ண முடியும் ஒய்ஃபையை. ரைட்டு. இவ்வளவு பேர் அருமையாக எல்லாரும் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் 15, 14 ப்ரோ, 13 ப்ரோ, சாம்சங் கேலக்ஸி, இத்தனை ஃபோன் வச்சுட்டு ஒய்ஃபையோட பாஸ்வேர்டு தெரியலன்னா நம்ம என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்கிற ஃபோனில் இருந்து நம்ம ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண முடியாது. அதே போல் தான் ஆண்டவரத்தில் நான் கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? பாஸ்வேர்டு தேவை. அந்த பாஸ்வேர்டு எதில் இருக்குது? கரெக்ட். யாருக்கான பைபிள் இருக்குன்னு சொன்னீங்க? எந்திரிச்சு நில்லுங்க. எல்லோரும் கிளாப் பண்ணுவோம் பார்ப்போம். வெரி குட். ஒய்ஃபை கனெக்ட் பண்ண பாஸ்வேர்டு தேவை. அப்போ நம்ம ஆண்டவரத்தில் கனெக்ட் பண்ணுறது என்ன தேவை? பைபிள் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம பைபிளில் தான் நம்ம ஆண்டவரத்தில் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு நிறைய கொடுத்துருக்கிறாரு. நம்ம இப்போ நிறைய வசனத்தை கேட்டோம் இல்லையா? நம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைய ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. லட்சக்கணக்கான வாக்கு தத்தம் நம்முடைய பைபிளில் இருக்கிறது. அதில் நம்ம ஒரு வசனத்தை இப்போ வாசிப்போம். சங்கீதம் 120 அதிகாரம் 1 வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த வசனம் உங்களுக்கு புரிஞ்சுது தானே? இப்போ நம்ம நார்மலான தமிழ்லதே எழுதியிருக்கு. என் நெருக்கத்திலேன்னா நம்ம சோதனையில், வேதனையில் எங்கிட்டாச்சும் போய் மாட்டிக்கிட்டோம்னா அப்போ என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் கர்த்தர் நமக்கு செவி கொடுக்குறாருன்னா கேட்குறாரு அப்படின்னு அர்த்தம். கர்த்தர் நம்மளுடைய ஜபங்களை கேட்டு நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். அடுத்த அதிகாரத்தில் 8 வசனம். கர்த்தரின் போக்கியும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. டிரைவிங்கில் இருக்கும்பொழுதும் கர்த்தர் போக்கிலும் வரத்திலும், லாரி ஓட்டினாலும் சரி, கார் ஓட்டினாலும், ஆட்டோ ஓட்டினாலும், என்ன ஓட்டினாலும் சரி, ஆண்டவர் தான் நம்ம போனாலும் வந்தாலும் கூட இருந்து பார்த்துக்கிறாரு. சரிங்களா? நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணாதபடிக்கு நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு எங்கேயாவது இடிச்சிருச்சு, திடீர்னு எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம படப்படன்னு அடிச்சுக்குவோம். இது அடடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திடீர்னு நம்மளே ரொம்ப சோகமாயிடுவோம். அடடா இப்படி இறந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அப்படி இல்லாதபடிக்கு நம்ம ஜெபம் பண்ணிட்டு போனோம்னா நமக்கும் எதுவும் ஆகாது, பக்கத்தில் இருக்கிற எந்த ஒரு போனாலும் வந்தாலும் அவங்களுக்கும் எதுவும் ஆகாதபடிக்கு கர்த்தர் நம் மூலியமாக நம்முடைய ஃப்ரெண்ட்ஸையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, துதியில் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே உமது கோலும் தடியும் என்னை தேற்றும் என்று வசனம் சொல்லுகிறது. நான் கர்த்தருடைய வீட்டிலே ஆண்டவரே நீடித்த நாட்களாக நான் நிலைத்து உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் பணிந்து ஜெபிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே எலியாவின் ஜெபத்தை கேட்ட தேவன், அன்னாளின் ஜெபத்தை கேட்ட தேவன், ஆண்டவரே யோபு கூட இருந்து அவனுடைய சோதனைகளிலிருந்து எல்லாத்தையும் நீர் விலக்கி மீட்டு பாதுகாத்து கொண்ட தேவன் கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்கள் தான் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் தான் உங்களுடைய ஜனங்களை நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் போக்கிலும் வரத்தில் நீர் துணையாக இருந்து பலனாக இருந்து ஆண்டவரே நீரே எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளாக விசுவாசத்தில் நாங்கள் தொடர்ந்து நடக்கவும், கருத்தாய் ஜெபம் பண்ணி கருத்தாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே நாங்கள் கருத்து இல்லாதபடிக்கு சும்மாவே நம்ம சுற்றிட்டு ஆண்டவரே கடைசி நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் மை நோக்கி கூப்பிட்டால் நீங்கள் ஆண்டவரே கேட்க மாட்டேன்னு வசனத்தின் மூலியமாகவே நீ எங்களோட கூட பேசினீர். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. நாங்கள் இனிமேல் அப்படி இல்லாதபடிக்கு இன்று இந்த
காரியத்தை கற்றுக்கொண்டபடியெல்லாம் இனிமேல் நாங்கள் ஆண்டவரே கருத்தாய் ஜெபம் பண்ணி கருத்தாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தான் நீர் எங்களோடு கூட பேசி இடைப்படுங்க, ஆசீர்வதிங்க, கிருபை செய்யுங்க. உமக்கே நாங்கள் துதி கன மகிமையை செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீங்க தான் எங்களோடு கூட பேசணும்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நீ உன் வாலிப பிரியாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதபடிக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகளை செய்திருக்கிற வசனங்கள் படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். தீங்கு நாட்கள் வராததற்கு முன்பாகவே வாலிப பிரியாத்தில் உன் சிருஷ்டிகரை நினைன்னு சொன்னீங்க கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எந்த ஒரு தீங்கு நாட்கள் எங்களுக்கு வராதபடிக்கு நாங்கள் உம்மை நினைத்து இன்று நாங்கள் மன்றாடுகிறபடியினால் கர்த்தர் நீர் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு அப்படியாகவே ஒரு ஆசீர்வாதங்களை நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்வீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே சகல விதமான துதி கன மகிமை செலுத்துகிறோம். ஆளுகை செய்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.